Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1126 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கிசரு லூஃபிய வேகமா வந்து மிதிச்சதுல அடிச்சு பிச்சுக்கிட்டு போனவன் அந்த ரோபோட் மேல இடிச்சு அதை ரெண்டா பொளந்துட்டால. உள்ளுக்குள்ள அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது லிலித். என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியல. நம்ம 1000 சன்னி கப்பல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சு போய் கீழே விழும். ஆனா நல்லவேளை பெரிய சேதாரம் எதுவும் ஆகல. கப்பல்ல இருந்த பிராங்கியும் ஜோல்ரிபானையும் ஒரு சைடு அடிச்சு புரண்டு போய் விழுவாங்க. அதே நேரம் அந்த ரோபோட்டோட டோர் பாத்தீங்கன்னா லாக் ஆயிரும். லிலித் அதை உடச்சுக்கிட்டு வெளியில வந்து நல்ல வேலை நான் செத்துருப்பேன்னு நினைச்சேன், தப்புச்சிட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி சலக்கு 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 சலக்குன்னு பாஸ் ஆகிட்டு இருக்குமா. அதை பார்த்த உடனே அடிச்சு புரண்டு ஓடுவா. பிராங்கி பானின்னு கத்திக்கிட்டே வருவாளா. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்டா, யோ ஓடியா ஓடு, நிக்காத ஓடு, வேகா ஃபோர்ஸ் 1 அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு ஓடுவா. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே புரியல. ஐயோ ஏதோ பிரச்சனை போலன்னு சரின்ட்டு அவ பின்னாடியே விழுந்தடிச்சு ஓடுவாங்க. அந்த டைம் அந்த ரோபோட்டோட பாடி மொத்தமும் கரண்ட் ஷாக் அப்படியே பாஸ் ஆகும். கரெக்டா இவங்க அதை விட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாங்க. பட்டால்னு வெடியும். அது வெடிச்சதுல நம்மளுக்கு திருச்சு போய் விழுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட். எல்லாமே பீஸ் பீஸா செதறி போய் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி அந்த ரோபோட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கத பார்த்த லிலித் கதறுவா. ஏன்னா வேகா பங்க் ரொம்ப ஆசாசியா செஞ்ச ரோபோட் இது. இவளுக்கு அது அவ்வளோ ஃபேவரட். பிராங்கி எல்லாம் கடுப்பாயி இதை மன்னிக்கவே முடியாது, எவன் இதை பண்ணானோ அவனை தூக்கி போட்டு அல்லையிலேயே மிதிக்க போறேன்னு சொல்லும் போதான் ஐயோ நம்ம 1000 சன்னி கப்பலுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அதை பார்க்க பதறிக்கிட்டு ஓடுவான். பானி இருந்துட்டு டேய் நம்ம ஸ்டார் ஹேட்டை அடிச்சு அந்த பக்கமா தான் தெரிக்க விட்டான், அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்பங்கும் போது அங்க கிசரு வருவானா. அவனை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே கட்டுப்பாயிருவாங்க. பரவாயில்லையே பாணி, நல்லா வளர்ந்துட்டியே. நான் கிட்ஸுகளா பார்த்ததுங்கெல்லாம் இப்ப வேற லெவல் எல்லாத்தையும் பண்றாங்க. ஆமா இங்க நீ எந்த எலும்பு துண்டு எடுக்கிறதுக்காக வந்த? நீயும் வேகா பங்க கொல்ல தானே வந்தேன்னு கேட்பான். அவ பயங்கரமா கட்டுப்பாயி என்னோட டார்கெட் அவர் இல்ல அப்படின்ட்டு சும்மா இல்லாம அங்க இருக்க ஒயரை தூக்கிட்டு அவனை அடிக்க போவா. அவனை லூஃபியாலேயே அடிக்க முடியல. இவ என்ன தைரியத்துல அட்டாக் பண்ண போறா? சைல்டிஷ் கேர்ள். போன வேகத்துல அப்படி லைட்டா 2 இன்ச் மூவ் பண்ணிட்டான். அதோட விடல. சவால் விடும் போதும் சண்டை போடும் போதும் சாக்கிறதையா போடணும், இல்லன்னா இப்படித்தான் ஆகும்னு சொல்லிட்டு அவ பொட்டனிலேயே ஒரு மிதி வைப்பான். அப்படியே பிளைங்ல சல்லுன்னு போவா. பிராங்கி ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைச்சேன். அவன் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு தான் இருப்பான். ஆனா போய் காப்பாத்த மாட்டான். அவ போய் மேல இடிச்சு வெடிச்சு திருச்சிருவாளா. ஆனா பட்டால்னு ஒரு பிளாஸ்ட். பிராங்கிக்கு அதை பார்த்துட்டு கொல்ல காண்டாயிருச்சு. உடனே கடுப்பாயி டேய் கிசரு, நீ பண்ண வேலைக்கு உன்னை எங்கேயே சம்பவம் பண்ணாம விட மாட்டேன்னு அவனோட ரேடிக்கல் பீமை யூஸ் பண்றதுக்காக பவரை ஜெனரேட் பண்ணுவானா. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அந்த இடத்தையே 3 சுத்திட்டு வந்துருவான். அந்த அளவுக்கு லைட் ஸ்பீட் அவன். இவன் இந்த பீமை எடுத்து அட்டாக் பண்ற வரைக்கும் அவன் என்ன நின்னு வாங்கிக்கிட்டா இருப்பான். டக்குன்னு காணாம போயிருவானா. எங்க போனா மறந்துட்டானேன்னு மண்டைய உடைச்சிட்டு இருப்பானா. லிலித் வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம வேகா பங்குக்கு பஞ்சாயத்து, பிராங்கி சீக்கிரமா அவங்களுக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ணு அப்படின்னு கத்திட்டு இருப்பான். சரின்ட்டு லேப் ஆபீஸ்ல நம்ம ஆளுங்க இருக்காங்களே கண்ட்ரோல் ரூம், அங்க கால் பண்ணுவான். உசோப்பு தான் போன் எடுப்பான். எடுத்துட்டு பிராங்கி நீயா, வெளியில ஏதோ பிளாஸ்ட் ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டத்தோட கேட்பான். அடே இங்க நிலைமை சரியில்லை, அதே நேரம் அங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பதட்டத்தோட கேட்பான். என்ன மேட்டர்னா அங்க இன்னும் கிசரு வரவே இல்லை போல. அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஏன்டா திடீர்னு இப்படி கேக்குறேன்னு கேட்டா அவன் அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, அப்ப எங்க இருக்கான்னு ஒரே குழப்பம். வேகா பங்க் நாங்க சாதிச்சிட்டோம்னு நாக்க தொங்க போட்டு கதறிட்டு இருப்பாரு. வேற ஒண்ணும் இல்ல, யோர்க்கோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஷீல்ட பாத்தீங்கன்னா இவங்களால டீஆக்டிவேட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். எங்க வந்து யாருகிட்ட அப்படியே திரும்பி யோர்க்கு இப்ப என்ன சொல்றேன்னு ஒண்ணு அவளுக்கு டென்ஷன் ஆகும். நீங்க எல்லாம் கடுப்பேத்துற ஜீனியஸா இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திண்டு வரதும்பா. சரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆளுகளால அந்த ஷீல்டை ஓபன் பண்ணிட்டு வெளியில போக முடியும். உடனே வேகா பங்க் நம்ம சஞ்சய் கிட்டையும் ஜிம்பை கிட்டையும் நீங்க ரெண்டு பேரும் உடனே என் லக்கேஜ் எல்லாத்தையுமே ஷிப்புக்கு கொண்டு போங்க, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உடனே அட பாவி, கடைசியில எங்களை இந்த வேலையும் பார்க்க வச்சிட்டியா? சரி அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா செகண்ட் ஃப்ளோர்ல பத்திரமா இருக்குது, எந்த ஒரு சேதாரமும் இல்லாம சேஃப்டியா எடுத்துட்டு போங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாரு. சரி அதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இங்க பிராங்கி கத்திட்டு இருப்பான். டே உசோப்பு, என்னடா அங்க என்ன பிரியாணியும் பிரிஞ்சாலும் மாறா போட்டுட்டு இருக்காங்க, ஏதாச்சும் சொல்லுடாம்பா. அப்ப வேகா பங்க் இந்த மாதிரி பேரியரை நம்மளால டீஆக்டிவேட் பண்ண முடியும், சீக்கிரமாவே எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா வேகா ஃபோர்ஸ் 1 வச்சு ஷிப்பை பேக் சைடுக்கு கொண்டு வந்துட்டீங்களா, நம்ம கிளம்பலாமான்னு கேட்பாரு. யோ அங்கதாயா பஞ்சாயத்து, அதுக்குள்ள இங்க ஒரு பெரிய சம்பவம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கிசரு என்ட்ரி கொடுப்பான். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எஸ்கேப் ஆகிற பிளானு ஊத்திக்கிச்சு, ஏன்னா நான் இருக்கனே அப்படின்னு ஒண்ணு வேகா பங்க்கு அப்படியே அடி வயிறு கலங்க ஆரம்பிக்கும். அவனுக்கே அப்படி இருக்குதுன்னா நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும்? என்ன வேகா பங்கு நல்லா இருக்கியான்னு ஒண்ணு அத்தனை பேரும் கதறுவாங்க.
சொல்றாங்க, கிசரு கிசரு வந்துட்டியாப்பா. ஆமா, இவன் எப்படி உள்ள வந்தா? நம்ம லூஃபிக்கு என்னாச்சப்போ? அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு உசோப்பா அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். இவ்வளவு நேரம் யாருமே இல்ல, சடனா எப்படி உள்ள வந்தானே தெரியல. அவன் லைட் ஸ்பீட்ல வருவாங்கிறதையே மறந்துட்டாங்க போல. அப்படின்னா வெளியில பிளாஸ்ட் ஆச்சு, அதுக்கு காரணம் இவன் தான் இப்பதான் புரியுது. ஆமாப்பா, நான் தான் பண்ணேன். உன்னோட ஜெயண்ட் ட்ரீம் ரோபோட்டை வெடிச்சு செதற வச்சுட்டேன், சூப்பரா இருந்துச்சும்பா. எல்லாம் பயங்கரமா கடுப்பாகி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிசரு இருந்துட்டு, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நான் இதை பண்ணணும்னு ஆசைப்படல, ஆனா இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பட் நான் இதை பண்ணித்தான் ஆகணும். அப்படிங்கும்போது எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க, சரி ரைட்டு, இனிமேட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, வேகா பங்கு மாட்டிட்டான்னு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா திடீர்னு வெளியில ஏதோ ஒரு பயங்கரமான பிளாஸ்ட், அந்த பில்டிங்கே பாத்தீங்கன்னா கட 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 கடன்னு அதிரும். ஆல்ரெடி இவன் வேற வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்து யாரு வர போறா? ஐயோ, நம்மளுக்கு மொத்தமா சமாதி கட்டாம விட மாட்டாங்க போலயேன்னு பீதியில இருக்கும் போதான் சூப்பரா ட்ரம் சவுண்ட் கேட்கும். இதுலயே தெரிஞ்சிருக்கணும் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு. கண்ணு மூக்கு வாயின்னு எல்லாமே பிரியிற அளவுக்கு கத்திட்டு ஒருத்தன் வந்து விழுவான். வேற யாரும் இல்ல, நம்ம லூஃபி தான். கியர் 6க்கு போயிட்டான். ஆக்சுவலா அந்த பேரியர் பாத்தீங்கன்னா செம ஹீட் போல, அதனால கீழே வந்து கத்திட்டு கிடப்பான், எப்பா 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 என்ன சூடுன்னு. அதுக்கப்புறம் சிரிப்பான் பாருங்க, என்ன ஒரு பிரம்மாண்ட சிரிப்பையா. அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் எமட்டுன்னு ஒரு அயன் ஜெயண்ட் ரோபோட் இருந்துச்சு, அதான் வாய்டு செஞ்சுரியை சேர்ந்தது. சொல்ல போனா அது ஜாய்பாயோட ஃப்ரெண்டு. இப்ப நம்ம பையன் ஜாய்பாயா தானே இருக்கான், அதனால அவன் கத்திட்டு இருக்கும் போது அதையும் அவனையும் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. அதே நேரம் இங்க கிசருக்கு டங்கு 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 டங்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது, ஆனா எந்த பக்கம் இருந்து கேக்குதுன்னே தெரியல. கண்ணை உருட்டிட்டு இருப்பான், இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமான்னு. ஏன்னா பையன் கண்ணா பின்னா அங்க எங்கன்னு சுத்தி சுத்தி குதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கால்ல சக்கரத்தை கட்டின மாதிரி சும்மா ஜொயின்னு போவானா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் லூஃபி தான் கிராஸ் பண்ணி போனானே தெரியல. ஆமா, என்ன நடக்குது என்னதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க பேந்த பேந்த. அந்த டைம் அங்க லேப்ல காட்டுறாங்க, இவ்வளவு நேரம் கிசருவை பார்த்து பீதியானவங்க இப்ப திடீர்னு இன்னும் ஷாக்ல என்னத்தையோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கிசரு கிட்ட இருந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க, ஒரு பெரிய கையை வந்து அவனை லபக்குன்னு தூக்கும். எல்லாம் நம்ம பையன் தான் பெரிய சைஸுக்கு மாறிட்டான். அதை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேத்துக்கும் கண்ணே பிதிங்கி வெளியில வந்துடும் வைங்க. லூபிக்கு தான் வரும், இப்ப இவங்களுக்கு வருது. நான் அந்த பேரியர்ல போய் இடிச்சிட்டேன், என்ன சூடுங்கிற அப்படின்ட்டு ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பானா. என்னடா இப்படி மாறிட்டாங்க போது, பரவாயில்ல கிசரு, எங்களுக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்துட்டேன். நான் அந்த பேரியரை தாண்டி 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். சொல்ல போனா நான் செத்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். கிசருக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு ஃபார்மேஷனுக்கு இவன் மாறுவானே அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா லூஃபியையும் அந்த ஜெயண்ட் ரோபோட்டையும் மாத்தி மாத்தி காட்டிட்டே இருப்பாங்க. இத்தனை வருஷமா டீஆக்டிவேட் ஆயிருந்த அந்த ரோபோட் இப்ப மறுபடியுமே ஆக்டிவேட் ஆயிருச்சு. 2 கண்ணும் ஆன் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இனி இதுக்கப்புறம் கிசருவை போட்டு நம்மால என்ன பாடுபடுத்த போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.